சென்னை வானிலை ஆய்வு மையம் நவீனமானதா, நவீனமாக்கப்பட வேண்டியதா? இது குறித்து வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் கடந்த 18ஆம் தேதி பேசியது மற்றும் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்த முரணான கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 3 கேட்டகரி தான். ஐஎம்டி பொறுத்தவரை தற்பொழுது 3 கேட்டகரி தான். 21 சென்டிமீட்டருக்கு மேல் அப்படிங்கிற போது இதில் 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து 14, 15, 16 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கன முதல் மிக கனமழைக்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நேற்று காலை அதி கனமழைக்கான வாய்ப்பு அதிகப்பட்ட போது அந்த இதுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 95 சென்டிமீட்டர் 65 சென்டிமீட்டர் இந்த குறிப்பாக ஒவ்வொரு வருஷம் கொடுக்க முடியாது. சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும். அது தேவையில்லை, வேஸ்ட். இந்த வேலையை ஒரு 5வது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான். என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும், சில மாவட்டங்கள் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வச்சுருக்கீங்க? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. இன்னும் நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில் தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்கள் தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியாக சொல்லணும்ல. நீங்கள் ஏன் அமெரிக்காவில் இருக்கிறது உங்களால் இங்கே செய்ய முடியாதா? ஆனால் இங்கே இவ்வளோ மழை கொட்டுது. சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லலை, 440 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சென்னையில் அந்த மிக்ஜாம் புயலில். இவங்க அரசு என்ன சொல்லிக்கு 20 சென்டிமீட்டர் பெய்யும்னு சொன்னாங்க. அதான் அதுக்கு 2 மடங்கு பெஞ்சிருக்கு. இங்கே அது கூட சொல்லக்கூட இல்லைங்க. ஆரஞ்சு அலர்ட் சொன்னா போதுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர், மெட்ராலஜி, அத வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க, ரீஜனல் மெட்ராலஜி சென்டர் சென்னையில் இருக்கு. இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த 4 தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க. 16, 17ஆம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர். இந்த ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு 3 மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த 3 மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு. அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க. இது ஒரு நவீனமான, அதிநவீனமான ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர். 3 டாப்ளர் சென்டர். அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.